என்னப்பா டிவி ஆஃப் பண்ணிட்டீங்க? என்னதான் நீங்க வாட்ச்மேனா இருந்தாலும் உங்க வயசுக்கு மரியாதை கொடுக்கணும்னே. அப்படியா? இந்தாங்க. என்னது பிராந்தி வாங்கிட்டு வர சொன்னா விஸ்கி வாங்கிட்டு வந்திருக்கீங்களே, மறந்துட்டீங்களா? இங்க வரப்பா, நான் பெத்த அப்பா அம்மா கூட மறந்துடுவேன், ஆனா பாட்டில மட்டும் மறக்க மாட்டேன். அதுல விஷயம் இருக்கு. என்னது 3 கிளாஸ்? 3 தாயா? உங்க 3 பேர்ல யாரு ஒருத்தர் குடிக்க மாட்டீங்க? இவன் தான். அப்ப மிச்சம் கொடுங்க. 3 பேரும் குடிப்போம் சார். அப்படியா? அப்புறம் நான் 8 கிளாஸ் சாப்பிட மாட்டேன், தனியா ஒரு சில்வர் கிளாஸ். அண்ணனுக்கு ஒரு நல்ல கிளாஸ் கொண்டு வாடா. முக்கியமான வேலை இருக்கு, நீ வேணா எடுத்துட்டு வா போ. நீங்க சிரமப்படக்கூடாதுன்னா கையோட எடுத்துட்டு வந்தேன். அண்ணே, என்ன இருந்தாலும் உங்க முன்னாடி குடிக்கிறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் கூச்சமா இருக்கு. அதனால நீங்க கொஞ்சம் அப்படி தனியா போய். எதுக்கு என்ன பெரிய மனுஷன்னு சொல்லி ஒரு பேக்கோட ஒதுக்குறதுக்கா? இதுக்காவா எனக்கு பிடிச்ச விஸ்கிய உங்க காசுல வாங்கிட்டு வந்தேன்? அண்ணே, உங்களை ஆர்டினரி அல்பம் நினைச்சேன். இல்ல, அட்டகாசமான அல்பம். வாட்ச்மேன் யார பார்த்து வாட்ச் பண்ணுங்க? செக்யூரிட்டி. செக்யூரிட்டி. அந்த பொண்ணு எந்த பொண்ணு? அதான் அந்த பொண்ணு சொல்றேன். அதான் எந்த பொண்ணு? மன்னித்தருள வேண்டும். கதவு விரிந்து திறந்து கிடந்தது. நான் உள்ளே நுழைந்து விட்டேன். இந்த அடுக்குமாடி குடியிருப்பில் தங்கள் வீட்டில் தான் தண்ணி தட்டுப்பாடே கிடையாது என்று கேள்விப்பட்டு மனம் மகிழ்ந்தேன். வாழ்க வளர்க. நான் இங்கு குடியிருக்கும் முன்னாள் தமிழ் பேராசிரியர், பேர் பூதலிங்கம். பாட்டில் உடைக்கிற சத்தம் கேட்டா போதும் பூனை மாதிரி வந்து நிப்பாரு. ஐயா, குரல் படித்த நீங்கள் குடிப்பீர்களா? ஐயோ, என்ன வார்த்தை இது? நான் மதுவை சாப்பிடுவதில்லை, அது இலக்கண பிழை. மதுவை அருந்துவேன். காலம் பொன்னானது, தயவு செய்து என்னை காக்க வைக்காதீர்கள். என்னடா அது புது டுபாக்கோ அசத்துது? துப்பாதீங்க, துட்டு குட்டு வாங்கினது. ஓசினா பாட்டிலே முழுகுவாரு. இவர் அடிக்கிற கல்புக்கு கவிதையில அள்ளி விடுவாரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல பாட்டே பாடுவார் பாருங்களேன். சார், நீங்க கவிதையெல்லாம் பாடுவீங்களா? அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. இருங்கள் இருங்கள், கவிதை கேட்டு கூக்குரல் இடாதீர்கள். இது கவிதை பாடும் நேரம். சரி, நீங்கள் இவ்வளவு தூரம் வற்புறுத்துவதால் விஸ்ராந்தையார் பாணியில் ஒரு கவிதை சொல்கிறேன். ஆற்றுக்குள் ஊற்று தோண்டி ஆசையாக தண்ணீர் மொண்டு நேற்று நீ சொன்ன சொற்கள் வரே வா ஐலேலம் குயிலே, ஐலேலம் குயிலே. ஆத்துக்குள்ள ஊத்து வெட்டி ஆசையாக தண்ணி மோந்து நேத்து நீ சொன்ன சொல்லு அல்லேலம் குயிலே. அட ஆசை கொள்ள நிக்கு தடியா அல்லேலம் குயிலே. ஐயோ, ரங்கராஜ் சார் வந்துட்டாரே. யார் அந்த ரங்கராஜன் சார்? எதிர் வீட்டில் இருக்கிறார். IAS படித்து விட்டு பயிற்சி பெறுகிறார். கூடிய சீக்கிரமே கலெக்டராக வரப்போகிறார். அவர் கலெக்டரா வந்தா என்ன, கண்ட்ராக்டரா வந்தா என்ன? நீங்க குடிச்சிட்டு சத்தம் போடுறது அவருக்கு பிடிக்காது. ரொம்ப கண்டிப்பானவரு. கண்டிப்பான ஆள்னா அவரோட இருக்கட்டும். ராத்திரி நம்ம தண்ணி அடிக்காம என்று சொன்னீர்கள். அதே பாடுங்கடா. ஆத்துக்குள்ள ஊத்து வெட்டி அதுக்கு மேல தண்ணி மோந்து அப்புறம் மேல தெரியலடா அப்படி போடு ஏல குயில. என் நெஞ்சுக்குள்ள நிக்கு தடியா அல்லேலம் குயிலே, அல்லேலம் குயிலே. தண்ணி அடிச்சா சத்தம் போட்டு தொந்தரவு பண்ணணும் ஏதாவது சட்டம் இருக்கா? பிளீஸ் கொஞ்சம் மெல்லமா பாடுங்க, அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க தூங்கணும். ஐயோ ஐயோ, நாங்க யாரையும் தூங்க வேணாம்னு சொல்லலையே. ஏண்டா நாம அப்படி சொன்னோமா? இல்லப்பா, நான் சொல்லுவோம். இல்லையே, டீசென்ட்டா பிஹேவ் பண்ணா நல்லா இருக்கும். சாரி சார், தண்ணி அடிச்சிட்டாலே எங்களுக்கு நாங்க என்ன பண்றோன்னே தெரியாது. அண்ணாதே போடே அல்லேலம் குயிலே போடு, அல்லேலம் குயிலே போடு, அல்லேலம் குயிலே போடு. நான் பாடுறேன். என் மாமரத்துல மாம்பழம் கீரை கீரை, என் பலாப்பழத்துல பலாமரம் கீரை கீரை, என் பரப்புசர் வீட்டுல பொண்ணு இருக்கு கீரை கீரை. ஸ்டார்ட் பண்ணவே தெரியல உனக்கு வண்டியா? அரே ஜல்தி கரோ பையா. அட சலுதியாவது சகுதியாவது, பழைய வண்டி வாங்கன்னு சொன்னா கேக்குறியா? அழக பண்ணே, என்னங்க நாங்களும் வந்து தள்ளலாமா? என்ன கேள்வி கேக்குறீங்க? ஒரு அம்மா கஷ்டப்படுறாங்க, என்னாலையும் தள்ள முடியல. டேய், ஆபீஸ் டைம் வட போலாம். டேய், அந்த அம்மா கஷ்டப்படுறாங்க, உனக்கு கொஞ்சமாவது ஈவு இறக்க இருக்கடா. ஈவு இறக்க இருக்கனால தான் உன்னை எல்லாம் விட்டு வச்சிருக்கேன். டேய், மரியாதை வர போறியா இல்லையா? ஐயோ, பெரிய நியூஸ் போச்சு, வந்து தொலை வாடா. டேய், அங்க போடா.
जल्दी करो भाई, आज तो ऑपरेशन है। ऑपरेशना? नहीं, पेशेंट साहब पर शीघ्र चल रहा। அழகண்ணே, இந்த அம்மா டாக்டருக்கு 2வது சம்சாரமா? இல்ல, இந்த அம்மாவுக்கு டாக்டர் 3வது புருஷன். இது உனக்கு தேவையா? ஆனந்த், டேய் எந்திரிடா. டேய் ஆனந்த், எந்திரிடா. கொஞ்சம் நிம்மதியா தூங்குடுற. டேய் எந்திரிடா. என்னடா பதற? வெளிய வந்து பாடுறா. ஆமா, ஏத்தோட்டு பொண்ணு உனக்கா காத்துட்டு இருப்பா. போட. ஆமா, குழந்தையா வந்து நிக்கிறேன். வாடாங்கறேன். என்னது? வாடா. என்னடா குழப்பற? கனவு கண்டிருப்ப. எங்கிட்ட அடி வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு. எங்கடா? ஏய், குழந்தை. என்னடா லெட்டர்? இது உங்களுடைய குழந்தை, உங்களிடம் சேர்க்கிறேன். டேய், ஏதாவது தப்பு பண்ணியா? டேய், நான் இல்லடா. போட்டிருக்கு. போட்டிருந்தா? டேய், இது நம்ம பாண்டியனோட குழந்தையா தான் இருக்கணும். கரெக்டா? அன்னைக்கு போன்ல சொன்ன பார்சல் வரும், பத்திரமா வாங்கி வைன்னு. ஒருவேளை இதான் ஜாலியா சொல்லணும். அதாவது இந்த குழந்தையோட அம்மா எங்க அவனை நேர்ல பார்த்து மானத்தை வாங்கிடுவாளோன்னு பயந்து பையன் ஓடி ஒழிஞ்சுக்கிட்டான். டேய், யாரோ வராங்கடா. என்ன கொஞ்சிக்கிட்டு இருக்க? டேய், கண்ணை பாடுறா. கருன்னு அப்படியே பாண்டிய கண்ணு மாதிரியே இல்ல. ஆனா பொண்ண பாத்தலாமா? ஆமாடா, ரொம்ப முக்கியம்டா. யாராவது கதை தட்டிட்டு போறாங்கன்னு பக்கம் பக்கம் இருக்குடா. ஆமா ஆமா, பெண் பாவம் போலாதடா. டேய் டேய், யாரோ கதவை தட்டுறாங்கடா. கதவை தட்டுறாங்கடா. இந்த பாறா, இந்த கதவை சாத்திட்டு போ. எடுத்துட்டீங்களா? என்னது? யார்கிட்ட காது குத்துறீங்க? நான் என்ன இழிச்ச வாயனா? நான் தானே வைக்க சொன்னேன். நீயா? ஆமா, பேப்பர் கார கேட்டான், பேப்பர் வைக்க சொன்னேன். அப்புறம் இங்க இங்க நின்னு பேசுவோமே. ஏன் பேசுவோமே. சீரட் ஏதாவது இருக்கா? ஒரு பாயிண்ட் எனக்கா? வச்சுக்கோ. ரொம்ப தேங்க்ஸ் சார். இன்னைக்கு நல்ல மூட்ல இருக்கீங்க. காபி ஏதாவது கிடைக்குமா? காஃபி டீ இருக்கட்டும். ஆமா, இங்க குழந்தை பத்திட்டு பொம்பளை யாராவது இருக்காங்களா? ஏப்பா, என்னப்பா கேள்வி கேக்குற? ஒவ்வொரு வீட்லயும் 1/2 டஜன் 1 டஜன் குறையாம இருக்கு. யோ, சமீபத்துல குழந்தைய பத்திட்டு பொம்பளை யாராவது இருக்காங்களா? எனக்கு தெரியாம யாரும் குழந்தை பத்துக்கறல. ஓ, கல் அடிபட்டுச்சா? அதுக்கு தான் தாய்ப்பால் ஊத்தணும். யோ, கல் அடிபடலையா? ராத்திரி குழந்தை அழுகிற சத்தம் கேட்டுச்சு. அது எப்படி? எனக்கு தெரியாம குழந்தை அழுகிறதுக்கு வழியே இல்லையே. பின்ன குழந்தை அழுகிறது எப்படியா கேட்டுச்சு? ஐயோ, மேல ப்ரொஃபசர், அவருக்கு ஒரு பொண்ணு, இன்னும் கல்யாணம் ஆகல. அப்ப குழந்தை இல்ல. ஏத்த வீட்டுல பேச்சுலரு, அங்க பொண்டாட்டி இல்ல. எனக்கு தெரிஞ்ச அம்மா கீழ இருக்காங்க. அவங்க ராத்திரி கத்துனாங்கன்னு கேட்டு வந்துடுறேன். கேளியா? காசு கேசு கொடுப்பீங்கன்னு பார்த்தேன். சப்பாத்தி தலையை அறுத்துட்டான். யாரா வந்தது? நம்ம அழக பண்ணா. டேய், இது பாண்டியனோட குழந்தை தான், சந்தேகமே இல்ல. எப்படிடா சொல்ற? இங்க பாத்தியா மச்சத்தை? இதே மாதிரி மச்சம் அவன் இடுப்புல இல்ல. அவன் ஒத்துப்பாங்கற அடங்கா போயிடாரு. அவன் எங்க எவளோட டுவேட் பாடிட்டு இருக்கானோ. ஆமா, இந்த குழந்தைய அவன் வர வரைக்கும் யார் கண்ணிலும் படாம எப்படிடா பாத்துட்டு இருக்கிறது? எவனோ வந்துட்டானா? பாண்டியன் தான் வந்திருக்கானான்னு முதல்ல போய் கதவு லென்ஸ் வழியா பாரு. கதவை திறந்துறாத. இப்பதான் உருப்படியா ஒரு ஐடியா கொடுத்துக்கிறேன். என்ன அழாத? ப்ரொஃபசர் வாசல்லே நிக்கிறாரா? ஐயோ, அழாத கண்ணாடி, என் செல்ல அழாதடா. மச்சான், முதல்ல போய் டேப் ரெக்கார்டர் ஆன் பண்றா. கண்ணு அழாதமா ராஜாத்தி யூனிவர்சிட்டி சொல்லலாம். டேய், டேப் ரெக்கார்டர் சவுண்ட் ஜாஸ்தி வைடா. டேய், இன்னும் சவுண்டா வச்சா அபார்ட்மெண்ட்ல இருக்கவங்க இங்க வந்துருவாங்கடா. வைடா. சரி. டேய், குழந்தை ஏண்டா ஆயும்? குழந்தை ஏண்டா அழுவும்? பயந்துருக்கும் போல இருக்கு. பாவண்டா, பசிடா. இட்லி வாங்கி கொடுத்துருமே.
அதுக்கு இன்னும் பல்லே முளைக்கலடா. சரி கரைச்சி வச்சிருவோம். அட பாவி, நீ குழந்தைய பாத்துக்கோ, நான் போய் பால் வாங்கிட்டு வந்துடுறேன். ஐயோ இங்க பாரு, சீக்கிரம் வந்துடுறா. நீயும் இல்லனா குழந்தைக்கு நான் மட்டும் தான் அப்ப நினைச்சு போறாங்க. வந்துடுறேன்டா. டேய், சீக்கிரம் வாடா. அழகப்பண்ண, பால் கிடைக்குமா? ஏப்பா இந்த நேரத்துல பால் கேக்குறியே? பால் டைம் முடிஞ்சு போச்சுப்பா. ஆமா நீ ஆபீஸ் போலையா? எதுக்கு பாலு? ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க. ஓஹோ, பக்கத்துல காப்பி கடை இருக்கு, காசை கொடு, நானும் குடிச்சிட்டு வாங்கிட்டு வரேன். ஐயோ, இந்த கெஸ்ட் பால் தான் சாப்பிடுவாரு. ஓ, பால் தான் சாப்பிடுவாரா? மேல ப்ரொஃபசர் இருக்காரு, அது பிராந்தி கேஸ், பால் மிச்சமா தான் இருக்கு, வா வாங்கி தரேன். இல்லண்ணே, பாருங்க யாரோ கூப்பிடுறாங்க போல இருக்கு, நானே வாங்கிக்கிறேன். எதுக்கு இப்படி நடுக்குற? கெஸ்ட் வந்திருக்காங்கல்ல, சந்தோஷமா? சார் சார். அடேடே பாபுவா? ஆமா. என்ன ஆச்சரியம், சிறிது நொடிகளுக்கு முன்புதான் உன்னுடைய குடியிருப்புக்கு வந்து மணியை ஒலித்து பார்த்தேன், பதில் ஏதும் இல்லை. ஆமாம், இன்று என்ன இவ்வளவு சீக்கிரம் அழைக்க வந்து விட்டாய்? இன்னும் இருட்டவே இல்லையே. நான் வந்திருக்கிற விஷயமே வேற சார், எனக்கு கொஞ்சம் பால் வேணும். இருக்கையில் அமரு. மங்களம், திருமதி மங்களம். என்ன? ஒரு சிறிய விண்ணப்பம். இங்கு அரைசராய் போட்டுக்கொண்டு அமர்ந்திருக்கும் இவர் நமது அடுக்கு மாடியில் தன் நண்பர்களுடன் குடியும் குடுத்தனமாக இருப்பவர். இவருடைய இல்லத்திற்கு விருந்தினர் வந்து விட்டாராம். ஆகவே கரைபிடிக்காத இரும்பு பாத்திரத்தில் சற்று பால் வேண்டும் என்று இங்கு வந்திருக்கிறார். தர இயலுமா? எழுந்துருங்க, எழுந்துருங்க. இன்னைக்கு பால் கேப்பீங்க, நாளைக்கு அரிசி பருப்புன்னு கேப்பீங்க, அப்புறம் கேரியர்ல சமையல் பண்ணி அனுப்புங்கன்னு சொல்லுவீங்க. போனா போதுன்னு இன்னைக்கு மட்டும் தரேன், இனிமே எதையும் கேட்டுக்கிட்டு இங்க வந்து நிக்க கூடாது. என்ன? என்ன அப்படி நோக்குகிறாய்? இந்த இல்லம் சிதம்பரம் இல்லை, இது மதுரை. இங்கு மீனாட்சி ஆட்சிதான். என்னடா பால்? குடுறா கண்ணு. துப்பிடுச்சுடா, கிளாஸ் குடிக்க மாட்டேங்கிறா. நான் வேணா கடைக்கு போய் ஒரு ஃபீடிங் பாட்டில் வாங்கி வந்துட்டா? நீ போக வேணா, நான் போய் வாங்கிட்டு வரேன். விட்டுட்டு ஓடிராதரா. கவலைப்படாத, கடவுள் உன்னை காப்பாத்துவார், கைவிட மாட்டார். சீக்கிரம் வாடா. ஐயோ, ஒண்ணுக்கு போயிடுச்சுடா. அழகரா ராஜா. ஆல்ரெடி பால் வந்துருச்சு. குடுறா குழந்தை, குடுறா. முண்டை மூடியாடுறா. மூடியா? சாரி. அழகரா ராஜா, அழகாத கண்ணு. இந்தா பால் குடி. ஐயோ, மூக்கல போதுடா. குட்டி குட்டி பாச்சு குட்டி. அடுமா ஏன் இப்படி அடம் பிடிக்கிற? ஆகடா ஆகடா. ஏய், கதவுல மறந்துடா. முண்டா முதல்ல மூடிட்டு வாடா. இன்னைக்கு வந்த ஹிந்து பேப்பர் இருக்கா? படிச்சுட்டு கொடுத்துறேன். நான் இந்து வாங்குறது இல்லையே, தினத்தந்தி தான். ஏதோ குழந்தை அழற சத்தம் கேக்குது. குழந்தையா? அவன் மிமிக்ரி பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். நாய் மாதிரி கத்து. பசு மாதிரி கத்து. பூனை மாதிரி கத்து. சரி, இன்னொரு தடவை கத்து. போயிட்டான்டா. வந்துரு, நாம போயிடலாம். அழாத கண்ணு. அப்புறம் நானும் அழுதுருவேன். 100 ரூபா கொடுத்தீங்க, சில்லறாங்க மறந்துட்டீங்க. 25 ரூபா செலவாயிடுச்சு. இந்தாங்க 75 ரூபா. என்ன கையில குழந்தை? யார் குழந்தை? இது பாபுவோட குழந்தை. யார்கிட்ட கதை விடுறீங்க? அவர் கட்ட பிரம்மச்சாரி. அப்ப ஆனந்தோட குழந்தை. அவரும் பேச்சுலராச்சே. இந்த விஷயத்துல வீக்கானாலும் நீங்க தான். மூஞ்சி முகரையெல்லாம் பார்த்தா உங்களை மாதிரி தான் இருக்கு. சொல்லுங்க. யோ, உணர்றாக்காத. அவசரப்படாதீங்க, ஆத்திரப்படாதீங்க. அண்ணி வந்திருக்காங்களா? அறிமுகப்படுத்துங்க. அண்ணி வரல, எனக்கு ஜன்னி தாயா வந்திருக்குது. இது அடாத குழந்தையா? ஓஹோ, அனாதை குழந்தை ஆட்டோ டாக்ஸி புடிச்சு படியேறி வந்துருச்சோ. இப்ப நீங்க உண்மையை சொல்லணும்னா இந்த பிளாட்டா தண்டரா போட்டு சொல்லிட்டு வந்துடுறேன். அண்ணே, இது உங்க காலா நினைச்சு கெஞ்சி கேட்டுக்கிறேன். ஒரு கன்னி பைய கை கூட்டோட இருக்கார வெளியே தெரிஞ்சா என் மானமே போயிடும். இந்த பணத்தை நீங்களே வச்சீங்க, வெளியாட்டி சொல்லாதீங்க. நீங்க சொல்லிட்டீங்கல்ல, என் மூச்சே நின்னாலும் நான் வாயை திறக்கவே மாட்டேன். ஏன் சார், அம்மா இல்லாம குழந்தை பிறக்குமா? தாய் இல்லாமல் குழந்தை பிறக்காது, ஆனால் தந்தை அறியாமல் குழந்தை பிறக்கலாம். ஆனா இங்க வேற மாதிரி நடந்திருக்கே. எப்படி? அம்மா இல்ல, அப்பா இருக்கு. வினோதமாக இருக்கிறது, வியப்பாகவும் இருக்கிறது. அப்படி என்றால் பாண்டியன் தான் இந்த குழந்தையுடைய தகப்பன் என்று எப்படி இவ்வளவு உறுதியாக கூறுகிறாய்? எல்லாரும் ஆபீஸ் போயிட்டாங்க, இவர் மட்டும் லீவ் போட்டு ஏன் இந்த குழந்தைய பாத்துக்கறணும்?
சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். மண்ணாங்கட்டி அங்க என்ன கன்றாவியோ கருமமோ, நான் அன்னைக்கே சொன்னேன் அங்கெல்லாம் போகாதீங்கன்னு. நீங்க அங்க போறதுனாலதான் நம்ம பொண்ணு அங்க போறா. தவறு தவறு. குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்தில் என்று கூறுவார்கள். ராதாவுக்கு அந்த குழந்தை மீது பாசம் பீறிக் கொண்டு வருவதால் அடிக்கடி அங்கு சென்று வருகிறாள். ஏன் சார், ராதா அந்த குழந்தை மேல வச்சிருக்க பாசத்தை பார்த்தா இப்படி இருக்குமோ? இருக்கலாம். எப்படி? உங்களுக்கு அம்மா மேல வெறுப்பு ஏற்பட்டு நீங்க வெளியில போய் மைனர் விளையாட்டு விளையாண்டு அதுல குழந்தை பிறந்து வீட்டுக்கு தெரிஞ்சா வில்லங்கம்னு விட்டுட்டீங்களா? அட பாவி சண்டாளா, அந்த சிசுவின் விவகாரத்தை வைத்துக் கொண்டு என் குடும்பத்தில் விரிசலை ஏற்படுத்தாதே. எழுந்துடா. ஒரு நகைச்சுவை அப்படி கூறினார். ஆமாம், இந்த விஷயம் எல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? அவர் தானே சொன்னாரு. அது மட்டுமா, என்கிட்ட காசை கொடுத்து யார்ட்டுமே சொல்லவே சொல்லாதுன்னு சொன்னாரே. துரோகி, காசை வாங்கி கொண்டா இந்த விஷயத்தை என் காதில் போட்டாய்? சார், என் வாய் சும்மா இருக்காது. நீங்க இல்லாட்டா என்ன, ஒரு குட்டிச்சவர்கிட்ட சொல்லுவேன், ஒரு கழுதிட்ட சொல்லுவேன். உங்களை கழுதங்கிறான். இந்த பாவம் உன்னை சும்மா விடாது. என்ன சார் மிரட்டுறீங்க? என்ன மிரட்டுறீங்க? நீங்க கூட தான் அம்மாவுக்கு தெரியாம போட்டு பாட்டில் வாங்கிட்டு வாடான்னு சொன்னீங்க. நான் வச்சிருக்கலையா? போட்டா வாங்குறீங்க? புல் வாங்க பணம் இல்லை. என்ன சொன்னாலும் நீங்க திருந்தவே மாட்டீங்க. எங்க அந்த பாட்டில்? ஏன் சார், அம்மா பாட்டில பட்டார்னு எடுத்துட்டு போறாங்களே, அடிப்பாங்களா? என்ன நம்பரு? எல்லாம் ஒரே வீடு மாதிரி இருக்கு. எப்படி கண்டுபிடிக்கிறது? நிலையா யாரையா நீ? திறந்து வீட்டுல நாய் நுழைஞ்ச மாதிரி நாய் லேட்ட வந்துடுறா? டே அறிவு கட்ட முண்டம், துறக்காத வீட்டுல நாய் நுழையுமாடா? நாய்கள் ஜாக்கிரதைன்னு போர்டு போட்டிருக்கு. போர்டை காணோம், நாய்க்கு பதிலா நீ நிக்கிற. அப்ப நான் நாயா? அப்போ நீ நாய் தான், இப்போ நீ நாய் தான். ஆனா நாட்டு நாயா அல்சஸ் நாடு முடிவு பண்ணணும். கண்ணாடி போட்ட மாதிரி இருக்க, நீ என்ன கிண்டல் பண்றியா? டேய், திருஷ்டி பூசணிக்கா மாதிரி கண்ணும் மூக்கும் எழுதி வச்சிருக்கு. உன்னை மேல கட்டி தொங்க விட வேணும், கீழே விட்டுருக்காங்க. நீ என்ன கிண்டல் பண்றியா? ஏய், என்ன யார் நினைச்ச? இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு நான் தான் செக்யூரிட்டி. டேய் பன்னிக்குட்டி, செக்யூரிட்டினா என்ன அர்த்தம் தெரியுமா? பிரசிடென்ட்டுக்கும் பிரதமருக்கும் பாதுகாப்பா போறவங்களுக்கு பேர் தான் செக்யூரிட்டி. நீ பாக்குற உத்தியோகத்துக்கு பேர் என்ன தெரியுமா? மரியாதையா சொன்னா குர்க்கா, மரியாதை இல்லாம சொன்னா வாட்ச்மேன். நல்லா படிச்சவங்க செக்யூரிட்டி தான் கூப்பிடுவாங்க. ஏய், என்ன மேன் பேசுற? 18 பாச தெரிஞ்சவன், பன்மொழி புலவன், சிசுபாலன். சிசுபாலன் குழந்தை. மிஸ்டர் செக்யூரிட்டி, வேர் இஸ் தி பாபு ஹவுஸ்? நைனா பிட்டா கிடவுந்திரா. ஓ, குழந்தை தேடி வந்திருக்கியா? அதே அதே சேட்டன் மனசுலாயி. மனசுலாயி நம்பர் A5, அங்க போய் பாபு ஆயி. ஓ, அப்போ குழந்தை இங்கே தான் இருக்கு. அப்புறம் இந்த சோத்தை தூக்கி எறிகிறது, மூக்குல விரல விடுறது, காதை புடிச்சு நக்கி வைக்கிறது, கண்ணை கிள்ளி வைக்கிறது, இந்த மாதிரி கலாட்டெல்லாம் பண்ணவே பண்ணாது. இத பத்தி நான் நிறைய புக்ஸ் எழுதிருக்கேன், படிச்சிருக்கணுமே. இல்ல, டிமாண்ட் கிடைச்சிருக்காரு. ஆல்ரைட், உங்க குழந்தைய நான் பார்க்கணும். ப்ளீஸ் வாயா. டேய் குழந்தை ரூமுக்கு போறான்டா. இந்த இருக்கு, இதுதான் குழந்தை. எப்படி கண்டுபிடிச்சீங்க? கண்ணால பார்த்தான். பிடிவாதமான குழந்தையா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. குழந்தை அழுகுமா? முடிச்சுக்கிட்டா அழுகும். முழிக்கலன்னா தூங்கும். கரெக்டா சொன்னேன். அன்பா பழகுனா எந்த குழந்தையும் அடக்கலாம். இதத்தான் என் புக்ல நான் முக்கியமா எழுதியிருக்கிறேன். அது சரி, குழந்தையோட பேரு? ஆயம்மா. குழந்தையோட பாட்டி பேரை கேட்கல, நான் குழந்தை பேரை கேட்கிறேன். அதாங்க குழந்தை பேரு. என்னையா புரியாத்தனமா சொல்லிட்டே இருக்கிறீங்க? என்ன அது? கொஞ்சம் மெதுவா பேசுங்க, குழந்தை முடிச்சுக்க போகுது. குழந்தை தூங்கிட்டு இருக்குன்னு தான் சொன்னேன், சிந்தனையில் இருக்கு நான் சொன்னேன். இந்த பார், இந்த மாதிரி குறுக்க பேசி பார்க்கேன் பண்ணா எனக்கு பிடிக்காது. தூங்குற குழந்தைய முடிக்க வைக்கும் தெரியும், முடிச்சிட்டு இருக்கிற குழந்தைய தூங்க வைக்கும் தெரியும். ஆல்ரைட், எனக்கு இந்த வேலை பிடிச்சிருக்கு. நீங்க எல்லாம் போலாம். பசி குடலை புடுங்குது, போய் டிஃபனுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. சின்ன பாப்பா, என் செல்ல பாப்பா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்க ஒத்துழைப்போட இன்னைக்கு என் வேலையை ஆரம்பிக்கிறேன். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. அண்ணே, உங்களை நம்பி தான் குழந்தைய விட்டுட்டு போறோம். டோன்ட் வரி. இன்னைக்கு குழந்தை நாளைக்கு தலைவி ஆகலாம், ஏன் இந்த தேசத்துக்கு பிரதமர் ஆகலாம். அண்ணே, குழந்தைக்கு வேலை வேலைக்கு பால் கொடுங்க. ஏயா, பாலை கொடுக்காம குழந்தைக்கு பின்ன பாசான தேயா கொடுப்பாங்க? என்னப்பா நீங்க பேச்சு பேசுறீங்க? வெள்ளக்காரன் சட்டக்காரன் வீட்டு குழந்தையிலிருந்து உங்களை மாதிரி அநாகரிகமான குழந்தைகளை 4000 நான் வளர்த்திருக்கேன். இந்த விஷயத்துல பார்கன் பண்ணீங்க, நான் ஃபயர் ஆகிடுவேன். உங்களுக்கு என் சர்வீஸ் பிடிக்கலன்னா 6 மாசத்துக்கு முன்னாலே நோட்டீஸ் கொடுத்து எனக்கு செட்டில் பண்ணிடுங்க. இந்த மாதிரி 3 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் திருட மாதிரி முடிக்கிறது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. பி ஃப்ராங்க். குழந்தைக்கு வேண்டிய ஜாமான்கள் லிஸ்ட்ல கொடுத்துருக்கேன், அதெல்லாம் இன்னைக்கே வந்து சேரணும். சாரி, அதுல ஒண்ணு விட்டு போச்சு. 2 பாட்டில் ஆல்கஹால் வாங்கிட்டு வந்துருங்க. விஞ்ஞான முறைப்படி குழந்தைய குளிப்பாட்டுற தண்ணியில 2 சொட்டு ஆல்கஹால் விடணும். அப்பதான் தண்ணியில் இருக்கிற கிருமிகள் சாகும். அண்ணன் டெட்டால தான் ஆல்கோலா சொல்றாரு, அப்படிதானே? இந்த லொல்லெல்லாம் நம்ம கிட்ட வேண்டாம். டெட்டால ஆல்கஹால் சொல்றதுக்கு நான் ஒண்ணு முட்டாள் இல்ல. ஆல்கஹால தான் ஆல்கஹால் சொல்லுவேன். அத 2 பாட்டில் வரும்போது வாங்கிட்டு வந்துருங்க. ரொம்ப காஸ்ட்லிப்பா இவரு. ஒண்ணு கேட்க மறந்துட்டேன். என்ன? உங்க 3 பேர்ல இந்த குழந்தை யாரோடது? இதெல்லாம் உனக்கு தெரியணும் அவசியம் இல்ல. அவசியம் எனக்கு தெரிஞ்சாகணும். யாருப்பா இந்த குழந்தை? அண்ணே, இத ஒரு அனாதை இல்லத்துல இருந்து எடுத்துட்டு வந்து வளர்க்கறோம். விளையாட்டுக்கு. ஏய், விளையாடுறதுக்கு குரங்க கிரங்க பிடிச்சிட்டு வந்து விளையாட கூடாது. குழந்தைய கொண்டு வந்து ஏன் கொடுமை பண்றீங்க? அடப்பா, தாயம்மா. ஏய், ஸ்டாப். இந்த வாய்களை வச்சுட்டு குழந்தைக்கு முத்தம் கொடுக்குறீங்களே, தொத்து வியாதி ஒட்டிக்காது?
உங்களுக்கு முத்தம் கொடுக்கணும் ஆசை இருந்தால் அவசியப்பட்டால் எனக்கு கொடுங்க ஐயா. திரும்பியா. முத்தம் கொடுக்குறான்னா குழந்தைய நக்கி வச்சுட்டு போறாருங்களே. தோ, 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 தோ. அடடடடடடடடா, ரொம்ப அழுவுறிய தாயம்மா. அழக்கூடாது கண்ணு, சொன்னா கேளு கண்ணு. ஐயோ, 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 உம்மா, உம்மா. ஆச்சி அடிச்சாளோ ஆமணக்க தண்டாலே, பேச்சி அடிச்சாளோ பிறண்டங்கோளுந்தாலே. ஆராரோ அரிரரோ, ஆராரோ அரிரரோ, ஆராரோ அரிரரோ, ஆராரோ அரிரரோ, ஆராரோ. ஆனா உங்களதான் குழந்தை அழுகுறதுல. ஆமா தெரியல, ஏன்னா எனக்கு கண்ணு கூண்டு பாரு. யார் யாரு கிறுக்குனா இருக்கிற? குழந்தை அழுகிறதா நான் பாட்டு பாடிட்டு இருக்கிறேன். நீ போய் தாயம்மா விட்டுக்கிட்டு வா. நீங்கள ட்ரெஸ்ஸை கழட்டி போட்டு போய் சாப்பிடுங்க. வெறும் சோறு மட்டும்தான் இருக்கு. குழம்பு இருந்தது, அதை பிச்சைக்காரனுக்கு ஊத்திட்டேன். செல்லக்குட்டி, ஏய் தாய்க்குட்டி, சுச்சு பாப்பு, சுச்சு பாப்பு, சுச்சு பாப்பு. ஆராரோ அரிரரோ, ஆராரோ ஆயம்மா. அப்ப இது அது பொம்மையா? பொம்மை எப்படி என் கைக்கு வந்தது? கேட்டு சொல்றேன். சீக்கிரமா கேட்டு சொல்லு. அண்ணன் 2 பாட்டில் ஆல்கஹால் கேட்டார்ல, அதோட எஃபெக்ட் தான் இது. நல்லா சேர்ந்தாயா? இவனுக்கு தான் சொய் விடணும். குச்சி 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 குச்சி. செல்லாயி. டேய், இந்த சிசுபாலன் சீக்கிரமா சீட்டை கடிச்சு வீட்டுக்கு என்ன பண்றா? என்ன தண்ணி போட்டு அலப்பற பண்றா? அவன் சரியான தண்ட செலவுடா. யார் யா தண்ட செலவு? எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். என்ன? எனக்கு இங்க என்ன வேலை? 24 மணி நேரம் தண்ணி அடிக்கிற வேலை. போய் படுப்போ. பார்க்கன் பண்ணாத பையனாகிடுவேன். இந்த குழந்தை இனிமே இங்கேயே இருக்கட்டும், நீ போ. அதெல்லாம் முடியாது. குழந்தைய கொண்டு போய் என் மடியில போட்டு தாலாட்டு பாடினா தான் எனக்கு தூக்கம் வரும். அண்ணா, ஆபீஸ்ல இருந்து வந்த உடனே தாய்மாவா நாங்க பாத்துக்கிறோம், புரிஞ்சுதா? ஓஹோ, கிப்ட் முறையா? ஏன் இது வீடா இல்ல ஜின்னிங் ஃபேக்டரியா? கம்முன்னு படுங்க, இல்ல கம்பியை காய வச்சு 3 பேருக்கு பின்னால சோய் சோய் நிறுத்திடுவேன். கொண்டாயா குழந்தையா? போயா இருக்கனா இருக்கா? யாரு? இங்க பாரியா? என்ன குழந்தை அழுவுது, லிவர் தூக்கிட்டு இருக்கியா? உன்ன குழந்தை அழுதா தான் எனக்கு தூக்கம் வரும். அது எனக்கு தாலாட்டு மாதிரியா? அப்படியே பழகி போச்சு. குழந்தைய தூக்கிட்டு வாடா. எடுத்துட்டு வாடா. சொல்ல சொல்ல கேட்காம குழந்தை தூக்கிட்டு போறீங்களா? சரி தூக்கிட்டு போங்க. குழந்தைய கொண்டு போய் தூங்க வச்சுட்டு நீங்க 3 பேர் வரிசையா வந்து உட்கார்ந்து அழுவுங்க, நான் தூங்கிடுறேன். யார் வேணும்? ஒளி பிரச்சனையா? இல்ல, ஓ தமிழே நம்மாளே, சொல்லுங்க. ரங்கராஜ வீடு. ரங்கராஜனை பார்க்க இங்க வந்தா எப்படி சார்? நீங்க ஸ்ரீரங்கம் போனீங்கன்னா பள்ளி கொண்டு இருப்பாரு, பாத்துட்டு வந்துடலாம். இல்ல, இங்க தங்கி இருக்கார் ரங்கராஜன். இங்க ரங்கராஜனும் இல்ல, வேற எந்த ராஜனும் இல்ல. நானும் என் 3 ஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்கோம். பார்க்கன் பண்ணாதீங்க. நீங்க கேக்குறீங்க அப்படிங்கிறதுக்காக ஸ்பெஷலா ஒரு ரங்கராஜனை உருவாக்கி தர முடியுமா? அது இல்ல. என்ன இல்ல நொல்ல பெரிய தொல்லையா இருக்கு சார், நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க பார்க்கன் சார். பண்ணாதீங்க. அம்மாடி, அம்மாடி, என் கண்ணே. ராஜா, தீமா, அம்மாடி. ஐயோ, வீடு திறந்துக்குன்னு உள்ள நுழைஞ்சு குழந்தை தூக்கிட்டு போறான்னு வந்தியா? போயா வெளியா? சார், இந்த குழந்தைய என்கிட்ட கொடுத்துருங்க சார். இந்த குழந்தை இல்லைன்னா என் பொண்ணு உயிரோடயே இருக்க மாட்டா சார். சார் சார் ப்ளீஸ் சார், இந்த குழந்தைய நான் உங்ககிட்ட கொடுத்துட்டேன்னா நான் உயிரோட இருக்க முடியாது சார். அந்த 3 பேர் என்ன அடிச்சே கொன்னுடுவாங்க சார். தயவு செஞ்சு போயிடுங்க சார். சார். வயசுல பெரியவங்களா இருக்கேன்னு பாக்குறேன் சார். இல்லன்னா நான் உங்களை போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவேன் சார். நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க நான் சார். சொல்றதை நீங்க கொஞ்சம் கேட்கணும் சார். அடுப்புல 24 மணி நேரம் கம்பி செவக்க காஞ்சிக்கிட்டு இருக்கு. புனிய வச்சு கண்ட இடத்துல சோய் சோயின்னு இழுத்துருவேன். போ போயா. டேய் 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 தொடாத. போ போடி. சரியான புள்ள பிடிக்கிறதா இருக்கானே. அவன் இருக்கான். தாய் தாய்மா எங்க? சிசுமலா, தாய்மா எங்க? ஆயமா எங்கயா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தொட்டில படுக்க வச்சிருந்த? தொட்டில இல்லையா? தொட்டில இல்லையா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னால அந்த கிழவன் வந்திருந்தா, ஒருவேளை அவன் எடுத்து போயிருப்பானோ? எந்த கிழவன்? அதான்ப்பா அந்த அரமண்டைய. அன்னைக்கு ஒரு பொண்ணு வந்தா நான் சொன்னல, அந்த மாடா குடி தலைந்தான். யோ, எந்த வேலை சொன்னாலும் அதை செய்ய மாட்டேன் இதை செய்ய மாட்டேன், குழந்தைய பாத்துக்கிறதா என் வேலைன்னு சொல்லுவேல. இப்ப கதவை திறந்து போட்டு குழந்தைய காணுங்கிறேன், உன்ன என்ன பண்றதுயா? எங்க தாயம்மா மட்டும் கிடைக்கல, இனிமேல் நீ பார்கென பண்ண முடியாது, ஃபயர் ஆயிடுவேன். வாடா. தாயம்மா அந்த அரமண்டையும் தான் தூக்கிட்டு பாருங்க. தாயம்மா, 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 தாயம்மா. என்ன 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 தேடுறீங்க? குழந்தைய காணோம். குழந்தைய கணமா? என்ன ஆச்சரியமா இருக்கு? கடைக்கு போயிருக்குமா?
டேய் அரவேக்காடு அது நடக்கிற ஒரு நேரம் கடைக்கு போய் பீடி வாங்கிட்டு வரதுக்கு சார் நான் சந்தேகப்பட்ட சரியா போச்சு. இந்த ஆளு பிளாட்டுக்குள்ள வரும்போதே திருட்டு பைய மாதிரி முடிச்சான். சில்லறைக்கு ஆசைப்பட்டு குழந்தைய வித்திருப்பான். அடிச்சு ஒதுக்கி கேளுங்க. யார் என்னைய வா என்னைய வா. டேய் ஏன்டா இங்க நிக்கிறீங்க என்ன தேடுறீங்க டேய் தாய்மாமா காணோம்டா இந்த பெரிய குழந்தை கதவை திறந்து வச்சு தூங்கிருச்சு. தாய்மாவை எவனோ உள்ள புந்து தூக்கிட்டு போயிட்டான். முழிக்க முடிய பாரு இங்க தாயமா வாடா போய் தேடலாம் ஏண்டா சில்லறைக்கு ஆசைப்பட்டு நான் புள்ளைய வித்திருப்பேனா டேய் அடுப்புல கம்பிய போட்டு தான் வந்திருக்கேன். நல்ல செவக்க காஞ்சிட்டு இருக்கு. புள்ள மட்டும் கிடைக்கிட்டு உனக்கு எந்தெந்த இடத்துல சொய்ய உடனே எனக்கே தெரியாது. எம்மா தாயம்மா தாயம்மோ தாயம்மா 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 பாப்பா தாயம்மா பாத்த நான் பாக்கலையே. பாக்கலையா என்ன தேடுறீங்க? 50 பைசா கீழே போட்டா உனக்கு கிடைச்சா நீ எடுத்துக்க. தாயமாவுக்கு அண்ணா அதை தேடிட்டு போறாங்க. தாயம்மா 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 அச்சோரே அச்சோரே क्या बोलता है நான் தான் குழந்தை எடுத்துட்டு வந்தேன். இதுக்கு ஜுரம் வந்துருச்சு. மருந்து கொடுத்தேன். ரொம்ப தேங்க்ஸ். போங்க போங்க குழந்தை தான் கடிச்சிருச்சு உங்க கூட இனிமே என்ன வேலை சரி வாங்க வாங்க வாங்க. இருடா तुम्हारो मदर टंग हिंदी हिंदी சோமாரி கல்கத்தா காணி தக்காளி என்னவல பத்திரகாளி போத்தலக்க ஆப்பால அரசிப்ரோ ஐயோ என்னடா மூஞ்சி தூக்கிட்டு போற அடேங்கப்பா இந்திய பிச்சு உதறீங்களே. நான் பன்மொழி புலவனாச்சே பல பாஷை எனக்கு தண்ணி பட்ட பாடாச்சே நீ பேச்ச மாத்தாத நான் சில்லறைக்காக புள்ளை வித்துட்டேன்னா அது தமாஷ் சொன்னங்க. அதெல்லாம் மாத்தாத நான் உனக்கு சில்லறை தரேன் சில்லறையா? கொடுங்க. இங்க இல்ல வீட்டுல அடுப்புல காஞ்சிட்டு இருக்கு ஐயோ அது கம்பி இல்ல. ஆமாண்டா தம்பி இன்னைக்கு நீ வெம்பி வெதும்பி தும்பி போக போடா சும்பி